90% இப்போ என்ஷூர் பண்ணிட்டாங்க எல்னினோ கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இது நவம்பர் டிசம்பர் காலகட்டங்களில் இதோட தன்மை வீரியம் மிகப்பெரிய ஒரு கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்னினோ அப்படின்றதுனால என்ன ஆகும்னா, அந்த வெப்பம் ஆகக்கூடியதும் இந்த காற்றோட திசைகளையும் மாறும்போது அதிகப்படியான மழைகள் அழியறதுக்கும் காரணம் இருக்கு. மழையே இல்லாம வறட்சியில் அடையிறதுக்கும் காரணம் இருக்கு. 1877 ஆண்டுகள்ல இந்த எல்னினோ அப்படின்றது ஏற்பட்டதுனால கிட்டத்தட்ட 50 மில்லியன் மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. நவம்பர் டிசம்பர்ல 2015 நாம பார்த்த ஒரு பெருவெள்ளம் மாதிரி இன்னொரு வெள்ளத்தை பார்ப்பதற்கும் தயாராக இருக்கு. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ஆர்வலர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எல்னினோ அப்படின்ற வார்த்தை மக்களிடையே பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் கொண்டு வர போறதா பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இதன் பின்னணியில என்ன இருக்குன்னு விரிவாக எங்ககிட்ட சொல்லுங்க. எல்னினோ அதாவது இன்னைக்கு இந்த ஜூன் மாசத்துல நம்ம இப்போ அது தொடர்ந்து பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1877 ஆண்டுகள்ல இந்த எல்னினோ அப்படின்றது ஏற்பட்டதுனால கிட்டத்தட்ட 50 மில்லியன் மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா நம்மளுடைய சவுத் இந்தியாவா சொல்லப்படுற இடத்துல கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் மரணிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம்தான் இப்ப திருப்பி அந்த பேரை கேட்கும் போது ஒரு பெரிய பயத்தை உருவாக்குது. பொதுமக்களா இருக்கக்கூடிய பல பேருக்கு எல்னினோ அப்படின்றது தெரியாது. நாம இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப நீங்க கடற்கரை இருக்கு இல்லையா, எப்பவுமே பாத்தீங்கன்னா மேகங்கள் உருவாகும். இயற்கை அப்படின்றது நீங்க அதாவது எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் வந்தாலும் அதை ஆராய்ச்சி பண்ணி எடுத்துட முடியாத ஒண்ணு. இயற்கையோட தட்பவெட்ப நிலையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பக்கம் வேற மாதிரி இருக்கும். புவி வெப்பமயமாதல்ன்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாசுக்கான விஷயங்களும் சரி, சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சரி, கிளைமேட்டிக்கல் சேஞ்சு நம்ம சொல்றதும் சரி, உலக நாடுகள்லேயே அச்சுறுத்திட்டு இருக்குன்றத நம்ம கடைசி ஒரு 2 வருஷமாவே பேசிக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அதோட ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ், அதாவது அதோட 1% ஒரு பார்ட்டு தான் அந்த எல்னினோவோட வேலையும் கூட. இந்த எல்னினோ எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கடற்கரை, அதுவும் இப்போ நம்ம பசிபிக் கடற்கரையை தான் இது சொல்லுவாங்க. இந்த பசிபிக் கடற்கரையிலே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வெப்பம் இருக்கும். இந்த வெப்பம் காற்றோட கலந்து அந்த காற்று ஒரு திசையை நோக்கி நகர்த்தும். அப்படி நகர்த்தும் போது அந்த காற்று இந்த வெப்பமானது நகர்த்தும் போது ஏற்படுகிற ஒரு சில மாற்றங்கள்னால மூலியம் தான் உங்களுக்கான இந்த மான்சூன் அப்படின்ற கணக்கே நம்ம சொல்றோம். இப்போ நீங்க மற்ற நாடுகளை விட்டுருங்க, நம்ம நாடுகளை பற்றி பேசுறோம் அப்படின்னா பொதுவாக மே மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வெயிலோடைய தட்பத்தை நம்ம புரிஞ்சுப்போம். மே மாசம் பிறந்துச்சுன்னா அக்னி வெயில் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோம். இதே செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வந்துச்சுன்னா, அதுவும் குறிப்பா நவம்பர், டிசம்பர் வந்ததுன்னா சென்னையில எப்படா வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு நம்ம பேசுவோம். ஸோ இது நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிறது. டிசம்பர் ஆச்சு அப்படின்னா குளிர்காலங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாக நம்ம பார்ப்போம். அது தை பிறந்த வரைக்கும் ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் தையிலிருந்து ஒரு மாறுபாடு இருக்கும். திருப்பி ஏப்ரல், மே, இது சுழற்சிகள் முறையில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்காதப்ப, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் 2025 பார்த்தீங்கன்னா மார்ச்லயே கத்திரி வெயிலுக்கு ஈக்குவலான ஒரு வெயில் அடிச்சுது. அப்ப மேல ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இந்த மேலே ஏற்பட்ட மாற்றங்கள் நவம்பர்ல வர வேண்டிய மழைகள் எல்லாமே ஜூன், ஜூலைலயே நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய இது வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. சேம் இதுதான். இது உலகம் ஃபுல்லாவே இது இப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க என்னன்னா, அந்த கடற்கரை பரப்புக்கு மேல இருக்கக்கூடிய வெயில்ல 1 டிகிரியிலிருந்து ஒரு 1.5 டிகிரி 1.25 டிகிரி வரைக்கும் நீங்க இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது பிரச்சனை இல்லை. அது ஒரு சாதாரணமான நிகழ்வு, எப்பவுமே நடக்கிறது. அது இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது ஏதாவது ஒரு ப்ராக்ரஸ்ல இருக்கலாம். ஆனா எப்ப 2 டிகிரியை தொட்டு 2 டிகிரிக்கு மேல போதோ அப்ப எல்னினோ அப்படின்றத கணக்கெடுக்கிறாங்க. இந்த எல்னினோ அப்படின்றதுனால என்ன ஆகும்னா, அந்த வெப்பம் ஆகக்கூடியதும் இந்த காற்றோட திசைகளையும் மாறும்போது அதோட திசைகள் சம்டைம்ஸ் மாறிச்சினாலோ அல்லது அதோட சுழற்சிகள் மூலமாவோ அது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கும். இதனால அதிகப்படியான மழைகள் அழியறதுக்கும் காரணம் இருக்கு. மழையே இல்லாம வறட்சியில் அடையிறதுக்கும் காரணம் இருக்குன்றத சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மழையே பெய்யாதுன்னு சொல்லிட முடியாது. மொத்தமாவே மாறுபாடு ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட 1877 பார்த்தீங்கன்னா இந்த எல்னினோ இந்த காலகட்டங்கள்ல நமக்கு எந்த ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு இது கிடையவே கிடையாது. நம்ம கிட்ட அந்த அறிவுபூர்வமான ஒரு விஷயங்கள் கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல டெவலப் ஆயிருக்கோம், அன்னைக்கு அது கிடையாது. அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட முதல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தண்ணி வந்து ரொம்ப மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அன்னைக்கு அது கிடையாது. அந்த தண்ணீர் இருக்கும், அது தண்ணி வந்து வறண்டு போகுது, தண்ணி இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து வெப்பமாக இருக்கிறதுனால இருக்கிற தண்ணி வந்து உரியப்படுகிறது. இப்போ நீங்க நம்ம குளத்துல இருக்கிற தண்ணி அப்படியே இருக்கும், யூஸ் பண்ணலன்னா கூட வத்தி போகும்னு சொல்லுவோம். இந்த வத்தி போகிறது எப்படி வத்தி போகுது? ஸோ வெயிலோட தாக்கத்தினால வத்தி போகுது. ஸோ அதே மாதிரி நடந்து தண்ணீர்னு ஒன்று இல்லை அப்படின்னு ஏற்படுது. தண்ணீர் இல்லை அப்படின்னா விவசாயம்னு ஒன்று இல்லை, விவசாயம்னு ஒன்று இல்லை அப்படின்னா உணவுன்னு ஒன்று இல்லை, உணவுன்னு அப்படின்னு ஒன்று இல்லைன்னா மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்றதே ஒன்று இல்லவே இல்லாமல் போயிடும். ஏன்னா தண்ணீரும் உணவும் தேவைப்படுற ஒரு விஷயம். அப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்த மனிதர்கள் 2 வேளையாக சாப்பிடக்கூடிய வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டாங்க. 2 வேளை சாப்பிட்டுட்டு இருந்த மனிதர்கள் கொஞ்ச காலகட்டங்களில் வெறும் ஒரே ஒரு வேளை மட்டும்தான் உணவு சாப்பிடக்கூடிய வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டாங்க. அதுக்கப்புறமா பணம் இருக்கிறவனும் பொருளாதாரத்தில் பெரிய ஆளாக இருக்கிறவனால மட்டும்தான் சாப்பிடக்கூட முடியும், மற்றவனால சாப்பிடக்கூட முடியாதுன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டதின் விளைவும் மற்ற உடல்நிலை மாற்றங்களும் இந்த தட்பவெட்ப நிலையும் எல்லாம் சேர்ந்து தான் இந்த 50 மில்லியன் உயிரிழப்புகளை 1877 ஏற்படுத்துச்சு. இப்போ 2026 இந்த 1877 2026 இத்தனை வருஷங்களுக்குள்ள நடுவில் வரலையானா வந்துச்சு. ஆனால் அது சூப்பர் எல்னினோவா இல்லை, அது ஒரு சாதாரணமான செயல்பாடுகளாக வந்து நார்மலாக கடந்து போயிடுச்சு. அதனால சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுச்சு, பிரச்சனைகளை அனுபவிச்சோம். ஆனால் இப்போ வரப்போகிறது 1877 நடந்த அதே இதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் 2026 ஏற்படும்ன்றத நம்மளுடைய இந்திய அரசாங்கத்திலிருந்து கணிச்சிருக்கிறாங்க. கணிச்சு அதை வெளிப்படையாகவும் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து 60% இருக்குன்னது 70 இருக்குன்னது 90% இப்போ என்ஷூர் பண்ணிட்டாங்க எல்னினோ கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இது நவம்பர் டிசம்பர் காலகட்டங்களில் இதோட தன்மை வீரியம் மிகப்பெரிய ஒரு கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்ந்து அடுத்த வருஷம் 2027 பிப்ரவரி மார்ச் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது, தமிழ்நாட்டுக்கு மெயினா என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போகுது? பொதுவாக இதுல இருக்கக்கூடிய ஸ்டேட்லயே ஒரு 12 ஸ்டேட்டை வந்து வார்னிங்ல சொல்றாங்க. அதுல யூபி நம்பர் 1ல இருக்கிறதாகவும் தமிழ்நாடு 2வது இடத்துலையும் இப்ப சொல்லப்படுது. நீங்க குஜராத்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 98% மழைப்பொழிவு இல்லைன்னு சொல்றாங்க. 98% மழைப்பொழிவு இல்லைன்றாங்க. அப்ப 98%னா 2% தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2%ன்றது எந்த மூளைக்கு பார்த்தோம்? நீங்க இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து நீங்க நிறைய விஷயத்தை வச்சு சொன்னாலும் என்னைக்குமே இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்றது விவசாயம் தான். 60% இந்தியா முன்னேறி நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் விவசாயம் மட்டும்தான். அப்ப அந்த விவசாயம் என்னைக்குமே அந்த காலநிலையை ஒற்றி வரக்கூடிய அந்த அந்த மழை பொழிவு, வெயில் இதை வச்சு மட்டும்தான் அந்த விவசாயத்தோட பிளானே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த மாசத்துல இதை போட்டா இந்த மாசத்துல இதை அறுவடை செய்ய முடியும், இந்த மாசத்துல இது மழை பெய்யும், இந்த மாசத்துல இது வெயில் அடிக்கும், இது இந்த விவசாயத்துக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்ற ஒரு அறிவார்ந்த திறனை கிட்டத்தட்ட ஒரு பல 100 வருடங்களாக ஃபாலோ பண்ணிட்டு வந்த இதுதான் நாம. அப்ப அதுவே நடக்காது, அது மாறி போகலாம் அப்படின்னு வரும்போது இதே வறட்சிகளும் இதே பிரச்சனைகளும் இந்திய நாட்டுக்குள்ள எதிரொலிக்க ஆரம்பிக்கும். இந்த எதிரொலிக்கிறதுனால பணக்காரங்க பிரச்சனை அனுபவிக்க மாட்டாங்க. கோவிட் மாதிரி தான், எல்லா இதுவும் மாதிரி தான், எல்லா வசதியும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்துல பெரிய பிரச்சனை இருக்காது. மிகப்பெரிய பிரச்சனை என்னவா இருக்கும்? சம்பாதிச்சுல ஒரு 10% காசை அதிகமாக செலவு பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா பணமே இல்லாத ஏழை தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு குழிக்கு தள்ளக்கூடிய ஒரு அவலநிலைக்கு ஏற்படும். இதனால உயிரிழப்புகள் ஏற்படுமா? வறட்சி எந்த அளவுக்கு நம்ம தமிழகத்துக்கு வரப்போகுது? இதனால விவசாயம்ல வந்து எல்லாமே பாதிக்கப்படும் இல்லையா சார்? இதோட மெயினான அந்த டார்கெட்டேன்றதே வறட்சி தானே. வறட்சி வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது இந்த முறை? முதல்ல நம்ம இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் 2026 இருக்கவங்களுக்கு வறட்சினா என்னன்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா லைக் எத்தனை பேர் இதெல்லாம் அனுபவிச்சிருப்போம் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு வந்து ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி கட்ஸ் வர வச்சுக்கிட்டு இருக்கோம். வறட்சின்னு வரும்போது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பு பார்ட்ஸ் மட்டும் தான் வெளியில் தெரியும். அதை போத்தி வச்சிருக்கக்கூடிய அணைச்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளாகத்தான் தோல் இருக்கும். அது அதுலேயே தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மனுஷனுடைய சாப்பிடணும்னு நினச்சா கூட சாப்பாடை வாயில் வைக்கிறதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது தான் வறட்சியோட விளைவு. அது வந்து அது வரக்கூடாதுன்றது நம்மளுடைய வேண்டுதல். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி நோக்கி நகர்ந்துருக்கக்கூடிய, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1877 வறட்சி ஏற்படுது அப்படின்னா உணவு பற்றாக்குறையினால ஏற்படுது. ஆனால் உலகம் ஃபுல்லாக இந்த வறட்சி ஏற்படுதானா? கிடையாது. அது அதிகபட்சம் இந்த எல்னினோவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து இந்தியா, சைனா, அப்புறம் ஒரு சில கண்ட்ரிஸ் தான், ஒரு 10-11 கண்ட்ரிஸ் தான் பாதிக்கப்படுதுன்னா மீதி எல்லா கண்ட்ரியும் நல்லா தான் இருக்கும். ஆனால் மீதி எல்லா கண்ட்ரிக்கும் இவங்க நல்லா இருக்கிறாங்கன்ற தெரியப்படுத்துகிற அந்த ஒரு ரீசன் கூட இல்லை. அப்படி தெரியப்படுத்தினா கூட
அங்கேருந்து உதவி செய்கிறதுக்காக இன்னொருத்தர் இங்கே வரணும் அப்படின்னா அதற்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்படி வர்றதுக்கான நேர காலங்கள், ஏன்னா வெறும் கடல் போக்குவரத்து மட்டும்தான் இருந்தது, அப்போ அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எல்னினோ வந்து பாதித்ததற்கு பிறகுதான் எல்னினோன்றது தெரிஞ்சுது. இன்னைக்கு எல்னினோன்னு ஒன்று வருவதற்கு முன்பே எல்னினோன்னு ஒன்று வரப்போகுதுன்றதை நம்ம அறிவிற அளவுக்கு நம்ம அறிவு சார்ந்து முன்னேறி இருக்கிறோம். அது ரொம்ப மிக முக்கியமான பார்க்க வேண்டியது. வறட்சி அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம பார்க்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலக நாடுகளுக்கு எல்லாமே ஒரு கைகோர்த்து நிற்பதுக்கான காரணமே இன்னொரு நாடு கீழே விழும்போது இன்னொரு நாடு தூக்கி பிடிக்கிறது தான். நீங்க இலங்கையில ரீசெண்டாக கொஞ்சம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கிரைசிஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு இந்தியாவிலேருந்து எவ்வளோ கை கொடுத்தோன்றது தெரியும். மற்ற கண்ட்ரிஸும் கொடுத்தாங்க இல்லையா? அதே மாதிரி வரும்போது அதர் கண்ட்ரிஸும் சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வான்வெளி போக்குவரத்தான உங்களுக்கு ஃப்ளைட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே இருக்கிறதுனால ஓரளவுக்கு இது சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் நாம் இருப்போம். ஆனால் விளைவுகளே ஏற்பட்டதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உடல்நிலைகள் நிறைய மாறுபாடுகளை ஏற்படுத்துறதுக்கு வழி இருக்குது. ப்ளஸ் அதோடு சேர்ந்து மிகப்பெரிய கொடூரமான வாழ்க்கையை ஆல்ரெடி வாழ்கிறவங்க நம்ம ஊரில் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து 100 பேர் இருக்கக்கூடிய வாழ்வில் 8லிருந்து 10 பேர் சராசரியான மனிதர்கள் இன்னமும் தன் வாழக்கூடிய வீடு கூட இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுடைய வலியும் வேதனையும் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால பருவமழையானது பாதிக்கப்படுமா சார்? பருவமழை பற்றாக்குறையால இந்தியாவே வந்து இப்போ திணறிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால என்ன மாதிரியான விளைவுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வரப்போகுது? இல்லை, கண்டிப்பாக இதில் மாற்றம் இருக்குன்றது தான் சொல்கிறது. ஆனால் அது குறையுமா இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குமான்றது தான் இப்போ நம்மளால சொல்ல முடியல. ஆல்ரெடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதை உணர முடியுது. நைட்டு 9:30 மணி 10 மணி 11 மணி ஆனால் கூட குளிர்ந்த காற்றை பார்க்க முடியல. ரொம்ப அனல் வீசுறது தான் நம்ம பார்க்குறோம். சென்னையிலேயே நான் பேசிக்கலாம், தமிழ்நாட்டிலேயே நம்ம பேசும்போது எந்தெந்த ஊர்லலாம் இப்போ வெயிலும் அனல் காத்துமோ இருக்கும் அந்த இடத்துல மழைப்பொழிவு வரதையும் நம்மளால பார்க்க முடியுது. மேகங்களே உருவாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனை. மேகங்கள் உருவாகாமல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து லைக் யூபி மாதிரியான மாநிலங்களில் நடக்கலைன்னு சொல்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனை தான். நீங்கள் நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்குறோம், கிட்டத்தட்ட யூபி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா 45-50 டிகிரி டெம்பரேச்சருக்கு அவங்களுடைய வெயில் வரும். அதே சேம் டைம் வந்து 7 டிகிரி 8 டிகிரி மைனஸ்க்கு சில்னஸாகவும் அவங்களுடைய வாழ்க்கை மாறுறதும் இருக்குது. ரெண்டுமே இருக்கிறது தான். ஸோ இதை எல்லாமே நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணி தான் இருந்திருக்கும். திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும் போது தான் பிரச்சனை. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளே உருவாகும். அது வந்து வராமல் போகும் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய மழை உருவாகி இது எல்லாம் சேர்த்து வச்சு நவம்பர் டிசம்பரில் வந்து 2015 நாம் பார்த்த ஒரு பெருவெள்ளம் மாதிரி இன்னொரு வெள்ளத்தை பார்ப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டியது இருக்கலாம். இதுக்கு தமிழக அரசு இல்லை மத்திய அரசு சார்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா சார்? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இதெல்லாம் கடைசி 10 நாளைக்கு முன்னாடி தான் பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு வந்து முன்னாடியே இதை பற்றி ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முதல் 3வது 4வது மீட்டிங்லேயே தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இமிடியேட்டாக அந்த டீமை கூப்பிட்டு வச்சு இப்போ இருக்கக்கூடிய எதுவும் தண்ணீர் கட்டுப்பாடு இல்லாமல் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதும் அதை சேமித்து வைக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்காருன்றது நமக்கு தெரியுது. ஆனால் அது நடைமுறைக்கு வரும்போது மக்களுக்காக பயன்பெறும் போது, அதாவது இந்த பருவ மாற்றம் வரும்போது அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்றதான் முக்கியம். ஏன்னா ஆர்டர் எவ்வளோ வேணா போடலாம், பேச்சு எவ்வளோ வேணா சொல்லலாம், எவ்வளோ பேரை வேணா மீட் பண்ணலாம். ப்ராக்டிக்கலி அந்த விஷயத்தை மாற்றும் போது மக்களுக்கான நம்பிக்கை அதிகமாகும். அந்த நம்பிக்கைக்காக தான் மக்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். தேங்க்யூ.